அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஒரு தாயாண்ட போனீங்கன்னா நல்ல பிள்ளையார், கோவிலுக்கு போய் தெய்வத்தாண்ட போனால் நல்ல பக்தனாயிரு, ஒரு அப்பனாண்ட போனால் நல்ல பிள்ளையார், ஒரு கணவனான மனைவி கிட்ட போனால் நல்ல கணவனார். நீ எங்கே இருக்கிறியோ அங்கே நீ அதை செய்துட்டு வெளியே வந்தோன்னா உனக்கு மூளை ஓச்சல் வராது. ஆனால் நீ என்ன பண்ணுற, எல்லாத்தையும் சேர்த்து போட்டுன்னு குழப்பமாக தான் இந்த மாதிரியான வியாதிகள் வர்றது. இது ஒரு வியாதி. இது தீர்க்கறதுக்கு திருப்பி பிரிக்கணும், இருக்கிற இடத்துலேருந்து அவனை தனிமைப்படுத்தணும், அப்போ தான் அது பிரியும். ஆனால் ஆன்மீகம்ன்றது அவங்களையும் சேர்க்கணுன்னா அங்கங்கே அவங்கள சேர்த்துக்கணும், ஒரு அமைப்பு மாதிரி சேர்த்துக்கின்னு, உறுப்பினர் மாதிரி சேர்த்துக்கின்னு அதில் அவங்கள ஈடுபட வைக்கும்போது மனசு மாறிடும். ஒரே இது மேலே இல்லாத இன்னொரு இது மேலே. சாமியார்ன்றமே அந்த சாமியாருங்களுடைய நிலை என்ன, ஒரே விஷயத்தை நினைக்கும் போது தான் அவன் அதில் போகிறான். அந்த மாதிரி இவங்கள இந்த இளைஞர்கள் தனித்தனியாக ஒரு ஆன்மீகத்தில், ஒரு பக்தியில், ஒரு ஞானத்தில் இது மாதிரி ஈடுபட்டும் போது அவன் மனசு ஃப்ரீயாகும், மன அழுத்தம் வராது. மன அழுத்தம் வராதால அவன் நோயாளி ஆக மாட்டான். இதை பெரியவங்க செய்யணும். ஒரு கோயில்கிட்டன்னு போகணும், ஒரு விழா நடக்கிற இடத்துக்கிட்டன்னு போகணும். இவங்க மட்டும் போகிறது, அவங்க மட்டும் போகிறது, விட்டுட்டு போகிறது, படி 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 படின்னு பைத்தியக்காரத்தனமாக சொல்கிறது, இதையெல்லாம் சேர்ந்து அவனுக்கு டார்ச்சர் ஆகி போகுது. அதனால் அதிலேருந்து விடுபடணுன்னா இந்த மாதிரியான செயல்கள் 4 இடத்துக்கிட்டும் போகணும், 4 இடத்துக்கு ஜாலியாக இருக்கணும், கோயிலுக்கிட்டும் போகணும், ஒரு கல்யாணத்துக்கிட்டும் போகணும். இந்த மாதிரி போனோம்னா அவன் அதிலேருந்து ரிலீஸ் ஆகும். ஏன்னா மனம் மாறும். மனிதனுடைய வாழ்வே மனசுக்குள்ளது. ஆனால் அந்த மனசு எதுக்குள்ளதுன்னா நினைவுக்குள்ளே தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. மனுஷன்ற ஒரு நினைப்பு, அந்த நினைப்பு இல்லைன்னா மனுஷன் இல்லை. அதனால் இந்த மாதிரி பழக்கங்களை வைக்கும்போது பக்தி உண்டாக்கணும். இளமையில் குழந்தைங்களுக்கு நான் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு பெற்று எங்கேயோ போட்டு துட்டோன்னு தெரிஞ்சால் பின்னாடி கெட்டு தான் போகும். அதுக்கிட்ட சின்ன வயசுலேருந்து அன்பு செலுத்தணும். குழந்தைங்கக்கிட்ட அன்பு செலுத்தலைன்னா நீ அன்பு செலுத்தாத யார் அன்பு செலுத்தணும். அப்படி அன்பு செலுத்தும் போது அதுங்களுக்கு சந்தோஷம்தான் கிடைக்குமே தவிர இந்த மாதிரி டார்ச்சர் கிடைக்காது. அந்த சந்தோஷத்தை யாரால் கொடுக்க முடியும்? தாய் தகப்பனால கொடுக்கணும். அந்த தாய் தகப்பன் அந்த சந்தோஷம் கொடுக்கணும் அந்த குழந்தைங்க. அப்படி கொடுக்கும்போது அது நல்லா. சில இளைஞர்கள் இந்த மாதிரி சில இளைஞர்கள் இந்த மாதிரி கடவுள் பக்தி, ஆன்மீகம் இதில் ஈடுபட சொன்னால் அவங்க கேட்குறாங்க, கடவுள் இருக்காரா, காட்ட முடியுமா? கடவுள் உண்மையாக இருக்காரா, அவரை காட்ட முடியுமா எனக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? மனிதன் தான் கடவுள், மனுஷன் இல்லைன்னா கடவுள் இல்லை. எங்கே இருக்குது கடவுள்? இப்போ ஒரு கோயில் கட்டிக்கிறோம், இந்த கோயில் கட்டிக்கிறோம், கடவுள் எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய கோயில் ஒன்று கட்டிக்கிச்சா? மனுஷன்தான் கோயில் கட்டிங்கிறான். அதனால தான் சொன்னேன், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசியும் குனிஞ்சு நடக்கும், மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்து நடக்கும். கடவுள் 2 இருக்குது. மனிதனுக்குள்ளே ஒரு கடவுள் இருக்குது, உலகத்துக்குள்ளே ஒரு கடவுள் இருக்குது. உலகத்துக்குள்ளே இருக்கிற கடவுளால் சூரியன், சந்திரன், வெள்ளி, இரவு, பகல் இதெல்லாம் நடக்குது. மனிதனுக்குள்ளே இருக்கிற கடவுளால் இவனுக்கு தூக்கம், பசி, இரவு, பகல், இதெல்லாம் இவனுக்கு நடக்குது. கடவுள் இருக்குதா, கடவுளை காட்ட முடியுமா அப்படின்னா அது முட்டாள்தானம். ஏன் சொல்கிறேன்னா, கடவுளே போய் காட்ட வேணாம், அது பெரிய பொருள். உன் மூச்சை காட்டு, வெளியே பார்க்கலாம். இந்த பாருங்கள் என் மூச்சு இருக்குதுன்னு காட்டு முடியுமா? சாதாரண நமக்குள்ளே இருக்கிறத அதையே காட்ட முடியாது. ஏன்னா உணரத்தான் முடியும், இதெல்லாம் காட்டுற பொருள் இல்லை. அப்படி காட்டுன்னு சொல்கிறான்னா அவன் கடவுள் இல்லைன்றவனா வருவான்.
கடவுளை உணர்றவன் பக்தியில் வருவான். நான் போரூரில் இருந்து வரேங்க. என்னம்மா? போரூர் போரூர். சொல்லுங்கள் சாமி. ஆனந்தன் என் பேர். நான் ஒரு 25-30 வருஷமாக கிட்டாச்சு பல ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போய் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, ஒரு தெளிவு இல்லை. நம்ம ஐயா வந்து நாத்திக மாதிரி பேசி ஆன்மீகத்தை ஊசி போல் குத்தி நமக்குள்ளே கொண்டாடுறாரு ஒரு ஆவேசத்தோடு. அந்த வகையில் எனக்கு இங்கே வந்தவொன்னும் மிகுந்த ஒரு திருப்தியை உண்டாக்குச்சு. இப்போது நான் வந்து இவ்வளோ காலம் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். இது இந்த நேரத்தில் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னா அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குதுங்களா? ஒரு உங்ககிட்ட கேட்குறேன், இந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு வந்து ஒரு நாணம் அடையணும் அப்படின்ற ஒரு நேரம் வரும்போது தான் இந்த மாதிரி இடத்துக்கு வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு இருக்குதுங்களா? அப்படிலாம் இல்லை சாமி. அதுக்காக காலம் வந்து காத்திருக்க வேண்டிய வேலையே கிடையாது. புத்தர் என்ன பண்ணிட்டாங்க, பிறந்த உடனே ஒரு விட்றாத, வெளியெல்லாம் விட்றாத, வெளியேப்பா இதில் பேப்பரில் இல்லைப்பா, புக்கில் இல்லைப்பா, வெளியெல்லாம் விட்றாதீங்க, வெளியே விட்டா ஒரு சாமியாராக போயிடுவார் அப்படி என்ன பண்ணுறாங்க, அரண்மனையை விட்டுட்டு வேறு உலகமே இல்லாத அளவுக்கு அவரை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்க்குறாங்க. அவரோட விதி என்ன, இவன் ஞானியாக தான் போகணும், இந்த உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஞானியாக வர வேண்டிய அவன் தலையெழுத்து அதுதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க மதிய கொண்டு அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கிறேன், என் பிள்ளை சன்னியோசியா போது எந்த ராஜாவை ஏற்றுப்பண்ணா, சோத்துக்கே வழியில் நம்ம அம்மா அப்பா விட மாட்டாங்க, நீ என்ன மாதிரியே கஷ்டப்படுன்னு கட்டாயப்படுத்துறாங்க. அப்போ ராஜா விட மாட்டார், கட்டி போட்டு வீட்லேயே வளர்க்குறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷம் வீட்டு வெளியே காட்டுறாங்க, அரண்மனைக்குள்ளேயே. ஒரே நாள் தான் வெளியே போனார், போகும்போது போனவர் வேற, திரும்பி வரும்போது புத்தனாக வராது. விதிக்கப்பட்ட சாமி, விதிக்கப்பட்டதாக இது இப்படி தான் நடக்கும். ஆனால் தன்னோட முயற்சியை கொண்டு சில விஷயங்களை சாதிக்க முடியும். வாழ்க்கையில் சிலர் இப்படி பிறந்து இப்படி தான் சாகணும்னு இருக்கும், ஆனால் முயற்சியால் நடக்காத விஷயமும் ஒன்றும் இல்லை. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஏமா தெய்வத்தாலே ஆகாதுன்னா நீ எந்த மாத்திரம், அது திருவள்ளுவருக்கு தெரியாதா? தெய்வத்தால் முடியாத ஒரு விஷயம் இங்கே நடக்குமா? ஆனால் அவர் போல்டா சொல்கிறாரு, தெய்வத்திலே ஒரு விஷயம் முடியாதுப்பா, தெய்வத்தால் கூட முடியாதுன்னா உன் முயற்சி அதை செஞ்சு காட்டண்டான்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், உன் தலையில் அப்படி ஒரு நிலை இல்லைனால் கூட உன் முயற்சிக்கு அதுக்கான பலனை உனக்கு கொண்டு போய் கொடுக்கும். சரியா சாமி? குலவிக்கு சுயமாக குட்டி போடுற தெம்பு கிடையாது, அதுக்கு அந்த அருகதை கிடையாது. ஆனால் அந்த பலவீனத்தை அது என்ன பண்ணுது, ஒரு புழுவை கூட்டின்னு வந்துட்டு தன்னோட உயிரணு அதில் உள்ள செலுத்திட்டு அதை குத்தி 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 அந்த குலவியாக மாற்றுது. இயற்கை அதுக்கான வாய்ப்பை கொடுக்கல, அது மதி கொண்டு அது உருவாக்குது தன்னோட வம்சத்தை. புரியுதுங்களா? அப்போ ஒரு குலவிக்கே அந்த ஞானம் இருக்குதுன்னா இவ்வளோ பெரிய ஆறறிவுன்னு சொல்லக்கூடிய இந்த மனுஷனுக்கு காலத்தை நோக்கி உக்காந்துக்கலாமா? காலம் வரட்டும் பார்த்துக்கலான்னு. காலத்தை உருவாக்கணும். நான் மனசில் கற்பனை பண்ண வருமானா கற்பனை பண்ண வராது. உழைக்கணும், களத்தில் இறங்கி உழைக்கணும். உழைச்சா அந்த உழைப்புக்கு கூலி கொடுக்க இறைவன் இருக்கிறான். அந்த தைரியத்தோடு உழைச்சா இந்த காலமும் மாறும். சரிங்களா? காலத்தை நோக்கி உட்காருவாங்க. அதாவது நிறைய குழப்பங்கள் இருந்தது எனக்கு, கொஞ்சம் இந்த மாதிரி கோபம் வெறுப்பு இதெல்லாம் கூட இருந்தது. 3 மாதமாக ஐயாவது நான் திரும்ப பார்த்துட்டு இருக்கேன். யூடியூப்பில் அந்த வீடியோஸை பார்க்குறச்ச அதுலேயே நிறைந்த தெளிவுகள், நிறைந்த மனசுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு தெளிவும் கிடைச்சதுனால இது எப்படா நம்ம போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி சார். ஆத்மா வணக்கம் ஐயா. நான் ஐயாண்ட வந்த பேருக்கு இந்த பெரிய விரல் ஒரு வருஷமாக எனக்கு ஆறல ஐயா. எங்கள் பெரிய டாக்டரு எல்லா டாக்டரும் நான் பார்த்துட்டேன், எல்லோரும் பார்த்துட்டு கை விட்டாங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அப்பாண்ட போனோம், எனக்கு விரலை இடக்க சொல்லிட்டாங்க. நான் விரலை ஏற்றுட்டா என் உடம்பு எனக்கு வந்து பிபி சுகர் இருக்குது. நான் தூம பணியாளர், நான் ரோடு பெருக்கிறவங்க தான். இந்த இதுலேயும் அவருக்கு பிரம்ம முகத்தில் அவருக்கு வலிக்கு ஏற்றிட்டு அவர் வெயி கும்பிட்டு அதுக்கப்புறம்தான் நான் வெளியவே போவேன். வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு எத்தனை மணி ஆகுனாலும் ஒரு கை சோறு அவருக்கு வெடித்து அவருக்கு அன்னம் பாளையம் வச்சுட்டு தான் நான் மறுபடியும் நான் சாப்பிடுவேன். அதில் எனக்கு எந்த குறையும் வைக்கல. ஏன்னா மெயினு வந்து அவருக்கு அன்னம்பாளையம் இந்த சாதம் தான். இன்னைக்கு நான் பௌர்ணமிக்கு காலையில் எழுந்து எனக்கு உடம்பு முடியாது நின்றுலான்னு பார்த்தேன். அப்போ எனக்கு மனசு கேட்கல. அப்பாண்ட போனால் ஒரு குடி சோறு அந்த சாப்பாடு சாப்பிட்டா
ஒரு மாசத்துக்கு நம்ம உடம்பு தெம்பா இருக்கும், நம்ம தெம்பா வேலை செய்யலாம். அந்த கணக்கு போட்டு நான் ஐயாண்ட வந்தேன். அப்பாவை நினைச்சு, ஐயா என் கால் எனக்குன்னு இப்ப 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 12 வருஷம் ஆகுது என் பிள்ளைங்களாண்ட நான் சாப்பாடு சாப்பிட்டு. இவராண்ட வந்து இப்போ 1.5 வருஷம் ஆகுது. இவர் ஜீவ சமாதி அன்னைக்கு என்னைக்கு ஆச்சு, அன்னைக்கு இவராண்ட வந்து நான் காலில் விழுந்துட்டேன். அவரு கெட்டிமா இடிக்குமா பிடிச்சிட்டேன். எனக்கு யாரும் கிடையாது, நீ தான் எனக்கு துணையா இருக்கணும்னு இன்னைக்கும் அவர் போட்டோ வச்சு தினமும் எல்லா சாமியும் எடுத்துட்டேன். இவரும் முருகரும் மட்டும்தான் இன்னைக்கும் நான் வணங்குறேன். ஏன்னா சித்தர்களுக்கு வந்து எல்லா இதுவும் இருக்குது. அவங்க வந்து காலையும் கையும் பிடிச்சிட்டோம்னா ஒரு பொழுதும் சித்திரை நம்மள கைவிட மாட்டாங்க. இன்னைக்கும் எனக்கு இவரு தான் எனக்கு துணையா இருக்கிறாரு. எவ்வளோ கஷ்டமெல்லாம் இருந்தது. இந்த ஒரு வருஷத்துல 2 லட்சம் ரூபாய் கடத்த நான் ஒரு ஆள் சம்பாதிச்சு கொடுத்துருக்குறேன். எனக்கு 1000 நோய் இருக்குது. அதுக்கு எல்லாமே காரணம் இவரு தான். எல்லாருக்கும் தெரியும், அவங்க பிள்ளைங்க பொண்ணுங்க நான் எல்லாத்தையும் எழுந்துட்டு நான் நிக்கிறேன்னா இவராண்ட வந்து நான் நின்றுட்டேன். இவர் என்னை ஒரு பொழுதும் கடவுள் என் கைவிடலை. எங்க அப்பா போன மாசம் நான் பக்கத்துல நிக்கிறேன், 21 வயசு பொண்ணு பக்கத்துல நிக்குது. லாரி கிட்ட வந்துச்சு, நான் மாட்ட வந்து அந்த பொண்ணு மாட்டிச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பாவும் வணங்குறதுனால என்ன தள்ளி விட்டாரா? நீங்க போச்சிட்டீங்களா? ஐயோ, அப்பா என்னைக்கு எனக்கு துணையக்கிறார் ஐயா. அவரோட நான் கலக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் கூட துணையா இருக்கிறாரு. இல்ல என்ன நீ இருக்கணும் காலத்துக்கும், நீ என்ன நம்பி வந்துட்டுன்னு விட்டாரா? இல்ல அதை தட்டுட்டா? எனக்கு ஒண்ணுமே இந்த கேள்வி மட்டும் வேணும். அதுதான்மா, இன்னும் பாக்கி இருக்குதுமா உனக்கு. ஏன்னா நிறைய மாசம் மாசம் வந்து அழுதுனுக்குற, இன்னும் நிறைய அழ வேண்டியது இருக்குது. அழுது தண்ணியெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு வாழ்க்கை வரும், அது பாடம். ஆனா எனக்கு சோதனை என்னைக்கும் எனக்கு கொடுத்துட்டாரு. எல்லா சோதனையும் தான் தாங்கிட்டு. ஆனா இவராண்டு வந்துட்டாரு. இப்போ 2வது உபதம் சேர்த்துட்டு நிம்மதியா இருக்கிறேன் ஐயா. ஐயாவுக்கு முதல்ல அலுவலகங்களை பார்த்தா பிடிக்காது, அதனால தைரியமா இருக்கும். சந்தோஷம் ஐயா. இது அயருக்கு வந்து எனக்குள்ள இல்லை, எனக்குள்ள வர சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் ஐயா. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆத்மா வணக்கம் ஐயா.